வரும் செப்டம்பர் 2 மற்றும் 3 தேதிகளில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு தமிழகம் வரவுள்ள நிலையில் சென்னையில் ட்ரோன் உள்ளிட்டவை பறக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. குடியரசுத் தலைவர் செல்லும் மற்றும் அவர் தங்க உள்ள பகுதிகள் சிவப்பு மண்டலமாக அறிவிக்கப்பட்டுள்ளன. 2ஆம் தேதி நந்தம்பாக்கம் சென்னை வர்த்தக மையத்தில் நடைபெறவுள்ள விழாவில் அவர் பங்கேற்க உள்ளார். அதன் பிறகு VVIP குடியரசுத் தலைவர் கிண்டியில் உள்ள ராஜ்பவனில் தங்க உள்ளார். இதையடுத்து குடியரசுத் தலைவர் சென்னையிலிருந்து திருச்சிக்கு தனி விமானம் மூலம் புறப்பட உள்ளார். ஆளுநரும் மாநில அரசும் ஒரே உரையில் இரு கத்திகளாக இருக்க முடியாது என உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு வாதத்தை முன்வைத்துள்ளது. ஆளுநருக்கு எதிராக தமிழக அரசு தொடர்ந்த வழக்கில் மாநில அரசு அனுப்பும் மசோதாவுக்கு குடியரசுத் தலைவரும் ஆளுநரும் 3 மாதங்களில் முடிவெடுக்க வேண்டுமென உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தியது. இதற்கு ஆட்சேபம் தெரிவித்து குடியரசுத் தலைவர் வெளியிட்ட விளக்க கேள்விகள் தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் தினசரி அடிப்படையில் வாதம் நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் ஆளுநர் குடியரசுத் தலைவரின் அதிகாரத்தில் நீதிமன்றம் தலையிட முடியாது என புதுச்சேரி உட்பட பாஜக ஆளும் மாநிலங்கள் அண்மையில் வாதிட்டன. இந்த சூழலில் தமிழக அரசின் சார்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் அபிஷேக் சிங்வி, நாடாளுமன்ற ஜனநாயகத்தில் முதலமைச்சரும் அமைச்சரவையும் தான் முடிவெடுக்கும் அதிகாரம் படைத்தவர்கள் என்றும் ஆளுநரும் அரசும் ஒரே உரையில் இரு கத்திகளாக இருக்க முடியாது என்றும் வாதிட்டார். மேலும் சட்டப்பேரவையின் ஓர் அங்கம்தான் ஆளுநரே தவிர சட்டம் இயற்றுவதில் அவருக்கு பங்கு இல்லை என்று கூறிய அபிஷேக் சிங்வி, ஆளுநர் என்பவர் சூப்பர் முதலமைச்சராக செயல்பட முடியாது என வாதிட்டார். தமிழகத்தில் மாநில தேர்தல் ஆணைய செயலர் உட்பட 7 IAS அதிகாரிகள் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். திட்டம் மற்றும் வளர்ச்சித்துறை செயலர் ரமேஷ்சந்த் மீனா ஓய்வு பெறுவதை அடுத்து அப்பதவிக்கு பொதுத்துறை சிறப்பு செயலராக உள்ள சஜ்ஜன் சிங் ராஜ்சவான் நியமிக்கப்பட்டுள்ளார். தமிழ்நாடு மாநில தேர்தல் ஆணைய செயலராக இருந்த K. பாலசுப்ரமணியம் பொதுத்துறை கூடுதல் செயலராகவும், உள்துறை கூடுதல் செயலர் ஸ்ரீ வெங்கடபிரியா மாநில தேர்தல் ஆணைய செயலராகவும் நியமிக்கப்பட்டுள்ளார். தூத்துக்குடி மாநகராட்சி ஆணையராக இருந்த மனோத் மருங்கேந்தர் லால் கூட்டுறவு மற்றும் உணவுத்துறை துணை செயலராகவும், தூத்துக்குடி மாநகராட்சி ஆணையராக S. பிரியங்காவும் நியமிக்கப்பட்டுள்ளனர். தமிழ்நாடு தொழில் வளர்ச்சி நிறுவனத்தின் டிட்கோ செயல் அலுவலராக ஸ்வேதா சுமனும், சமூக நல இயக்குநரக கூடுதல் இயக்குநராக ஷரண்யா ஹரியும் நியமிக்கப்பட்டுள்ளனர். இணையத்தில் பரவிய பெண் வழக்கறிஞரின் அந்தரங்க வீடியோக்களை முடக்கினாலும் தமிழகத்தில் மட்டும் எப்படி தொடர்ந்து பரவி வருகிறது என சைபர் கிரைம் காவல்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. பெண் வழக்கறிஞரின் அந்தரங்க வீடியோக்களை இணையத்திலிருந்து நீக்க கோரி அவர் தொடுத்த வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் மீண்டும் விசாரணைக்கு வந்தது. மத்திய அரசின் உத்தரவுப்படி வெளி மாநிலங்களில் அந்த வீடியோக்கள் முடக்கப்பட்டாலும் தமிழகத்தில் மட்டும் 3 இணையதளங்களில் அந்த வீடியோக்கள் பரவுவதாக அந்த பெண் வழக்கறிஞர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதனை கேட்ட நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ், தமிழகத்தில் மட்டும் எப்படி அந்த வீடியோ தொடர்ந்து பரவுகிறது என கேள்வி எழுப்பினார். மேலும் அந்த வீடியோக்கள் இடம்பெற்ற இணையதளங்களை முடக்கவும் நீதிபதி உத்தரவிட்டார். வழக்கின் அடுத்த விசாரணை செப்டம்பர் 11ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. நல்லக்கண்ணு உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டு வருவதாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் கூறியுள்ளார். சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் நல்லக்கண்ணுவை சந்தித்து அக்கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் உடல்நலம் குறித்து விசாரித்தார். பின் செய்தியாளர்களை சந்தித்த அவர் உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் உள்ளதாகவும் நம்பிக்கையோடு இருப்பதாகவும் கூறியுள்ளார். மருத்துவர்கள், குறிப்பாக மருத்துவக் கல்லூரியினுடைய முதல்வர் தலைமையிலான மருத்துவர்கள் தீவிரமான சிகிச்சை அளித்து வருகின்றார்கள். படிப்படியான நல்ல முன்னேற்றம் வருகிறது. நம்பிக்கையோடு இருக்கிறோம். ஜம்மு காஷ்மீர், பஞ்சாப் உள்ளிட்ட வட மாநிலங்களில் மேக வெடிப்பு, வெள்ளம் உள்ளிட்ட பாதிப்புகள் ஏற்பட்டுள்ள நிலையில் இந்திய விமானப்படை சார்பில் பாதிக்கப்பட்ட பொதுமக்களுக்கு உணவுப் பொருட்கள் உள்ளிட்டவை ஹெலிகாப்டர் மூலம் வழங்கிய வீடியோவை இந்திய விமானப்படை வெளியிட்டுள்ளது. மேகவெடிப்பால் பாதித்த ஜம்மு போன்ற பகுதிகளில் கடந்த 2 நாட்களில் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் 206 பேர் மீட்கப்பட்டு இருப்பதாகவும் 500 கிலோ அத்தியாவசிய பொருட்களும்
6750 கிலோ நிவாரணப் பொருட்களும் வழங்கப்பட்டு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்திய விமானப்படை வெளியிட்ட இது குறித்த வீடியோ வேகமாக பரவி வருகிறது. ஜம்மு காஷ்மீரில் தொடர்ந்து கனமழை பெய்து வரும் நிலையில் சலால் அணை திறக்கப்பட்டு கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் பரவலாக தொடர் கனமழை பெய்து வருகிறது. இதனால் செனாப் ஆற்றில் அதிகரிக்கும் நீர்வரத்தால் ரியாசி மாவட்டம் சலால் அணையின் அனைத்து மதகுகளும் திறக்கப்பட்டு செனாப் ஆற்று நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. பாகிஸ்தானில் கனமழையால் 1400க்கும் மேற்பட்ட கிராமங்கள் வெள்ளத்தில் சிக்கியுள்ளது. பஞ்சாப் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை பெய்ததால் இந்தியாவிலிருந்து உபரி நீர் அணைகளிலிருந்து வெளியேற்றப்படும் என பாகிஸ்தானுக்கு இந்தியா வெள்ள அபாய எச்சரிக்கை விடுத்திருந்தது. பாகிஸ்தானில் பெய்த தொடர் மழையாலும் இந்திய அணைகளிலிருந்து வெளியேற்றப்பட்ட உபரி நீராலும் பாகிஸ்தானின் 1400க்கும் மேற்பட்ட கிராமங்களில் வெள்ள நீர் சூழ்ந்துள்ளது. இதில் பலர் வீடுகளை கால்நடைகளையும் இழந்துள்ளனர். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களை மீட்கும் பணி தொடர்ந்து நடந்து வருகிறது. फंस गए उससे चढ़ पैर लग जा लगे ये तारों थलों का निकल गया मुड़ गया। हम मुंतकिल कर रहे हैं यहाँ पे। ये भी फैमिलियों की फैमिली आ रही हैं जो लोग कल से पानी में। உலக பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப்பில் இந்திய நட்சத்திர வீராங்கனை PV சிந்து காலிறுதிக்கு தகுதி பெற்று அசத்தியுள்ளார். பாரிஸில் நடைபெற்ற காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் உலகின் 2வது நிலை வீராங்கனையான சீனாவின் வாங் சியை சிந்து எதிர்கொண்டார். தொடக்கம் முதலே ஆக்ரோஷமாக விளையாடிய PV சிந்து 21-19, 21-15 என்ற நேர் செட்களில் எளிதில் வெற்றி பெற்றார். மொத்தம் 48 நிமிடங்களே இந்த போட்டி நீடித்த நிலையில் சிந்துவின் அபார ஆட்டத்தை ரசிகர்கள் வெகுவாக பாராட்டி வருகின்றனர். காலிறுதிச் சுற்றில் இந்தோனேஷிய வீராங்கனை PK வர்தானியை எதிர்கொள்ள உள்ளார். மெக்சிகோவின் செனட் சபை தலைவரை எதிர்க்கட்சித் தலைவர் தாக்கிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மெக்சிகோவின் செனட் சபையில் எதிர்க்கட்சித் தலைவரான அலெஜாண்ட்ரோ அலிட்டோ தனக்கு பேச வாய்ப்பு மறுக்கப்பட்டதால் செனட் தலைவர் ஜெரார்டோ பெர்னாண்டஸ் நோரோனோவை தாக்கியதால் பரபரப்பு உண்டானது. மெக்சிகோவில் பிற நாடுகளைச் சேர்ந்த ஆயுதப்படைகள் இருப்பது குறித்த காரசாரமான விவாதத்திற்கு பிறகு மோதல் வெடித்தது. இதன் பின்னர் அவசர அமர்வை கூட்டுவதாகவும் மோரேனோ மற்றும் 3 PRI சட்டமன்ற உறுப்பினர்களை வெளியேற்ற முன்மொழிவதாகவும் பெர்னாண்டஸ் நோரோனோ கூறியுள்ளார். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.